வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சிக்காக பிற்பகல் செய்திகளை வழங்குவது செம்மலர் ரமேஷ். முக்கிய செய்திகள். ஈரோட்டில் இன்று நடைபெறுகிறது தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எழுத்துரையாற்றுகிறார். கேப்டன் விஜயகாந்த் ஆட்சியில் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ உறுதி. அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் நாளை முதல் கட்ட வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு. ஜம்மு காஷ்மீரின் முதல் பெண் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் மெஹபூபா. பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். விரிவான செய்திகள். தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் ஈரோட்டில் இன்று நடைபெறுகிறது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு எழுத்துரையாற்றுகிறார். கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமைந்தால் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்பது தொடர்பாக 2 பகுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது அனைத்து தரப்பினரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இதனை தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் வாயிலாக மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு எழுத்துரையாற்றுகிறார். இதனையொட்டி பிரம்மாண்டமாக மேடை அமைக்கும் பணியில் தேமுதிகவினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக சேலத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதுடன் நதிகளை இணைப்பதுதான் முதல் பணி என தெரிவித்தார். இதேபோல் திருநங்கைகளின் வாழ்க்கை தரம் மேம்பட அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். சேலம் அப்படின்னா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா மாம்பழம் எல்லாருக்கும் தெரியும். இரும்புக்கு ஃபேமஸ், ஸ்டீல் பாத்திரங்களுக்கு ஃபேமஸ். அதே போல இங்க பார்த்தோம்னா திருநங்கைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் நமது சேலம் மாவட்டம். இது போல எல்லா விஷயத்திலுமே பெண் சிசு கொலைகள் அதிகமாக ஒரு காலத்தில் இருந்த மாவட்டம். அதனுடைய விளைவுதான் நம்ம கேப்டன் அவர்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தை ஆரம்பிச்சது இந்த சேலம் மாவட்டத்தில் நடந்த அந்த சிசு கொலைகள் மூலமாக தான் என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா வீட்டுல அதை பேர்டனா நினைக்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமையை சேர்த்து இந்த நாடு முன்னேற, ஒரு குடும்பம் முன்னேற என்றைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நம் பெண்கள் என்பதை கேப்டன் உணர்ந்ததுனால பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தையும் இந்த பெண்கள் மூலமாக நிச்சயமாக ஒரு குடும்பத்தையும் நாட்டையும் சீர்தூக்கி நிறுத்த முடியும் என்பது அசையாத நம்பிக்கை வச்சிருக்கார் நமது கேப்டன் அவர்கள். அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை துவங்குவதையொட்டி வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அசாமில் 2 கட்டங்களாகவும் மேற்கு வங்கத்தில் 7 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி முதல் கட்ட வாக்குப்பதிவு 2 மாநிலங்களிலும் நாளை துவங்குகிறது. 126 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட அசாமில் 65 தொகுதிகளுக்கும் 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 18 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனையொட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை இடதுசாரிகள் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. அசாமில் ஆளும் காங்கிரஸை வீழ்த்த பாஜக முனைப்புடன் தேர்தல் பணியாற்றி வருகிறது. நாளை நடைபெறும் வாக்குப்பதிவையொட்டி 2 மாநிலங்களில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே இன்று முதல் 2 நாட்களுக்கு எந்த அரசியல் கட்சியோ வேட்பாளரோ பத்திரிகைகளில் வெறுப்புணர்வை தூண்டுகிற விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
பதான்கோட் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்த இந்திய தேசிய புலனாய்வு பிரிவினர் பாகிஸ்தானுக்கு செல்ல உள்ளனர். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் உள்ள விமானப்படை தளத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்த இந்தியா வந்துள்ள பாகிஸ்தான் குழு கடந்த 5 நாட்களாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. பின்னர் தாக்குதல் நடந்த பகுதியினை அந்த குழு ஆய்வு செய்தது. இந்த நிலையில் பதான்கோட் தாக்குதலுக்குள்ளான சதி திட்டம் பாகிஸ்தானில் தான் தீட்டப்பட்டது என்பதால் அங்கு விசாரணை நடத்த வேண்டும் என்ற தங்களது கோரிக்கையை பாகிஸ்தான் குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் இதனால் விரைவில் அந்த நாட்டிற்கு செல்வதற்கான தேதிகள் முடிவு செய்யப்படும் என்றும் இந்திய தேசிய புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தேசிய புலனாய்வுத்துறை ஐஜி கொலை செய்யப்பட்ட முகமது தன்சில் பதான்கோட் தாக்குதல் குறித்த விசாரணை குழுவில் இடம்பெறவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சங்கர் மரணம் தொடர்பாக அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு வலியுறுத்தியுள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் பேசிய அவர், ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொண்டவர்கள் மீது வன்முறைகள் ஏவப்படும் போது அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கு உண்டு என்று கூறினார். ஆணவ கொலைகள் நடந்தால் அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளரை தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அதன்படி உடுமலை சங்கர் மரணம் தொடர்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். சங்கர் கொலைக்கு பின்னரும் கௌரவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற தமிழக அரசு தயாராக இல்லை என சந்துரு தெரிவித்தார். ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கொண்டு வரும்போது அந்த மாதிரிலாம் இங்க நடக்கிறதே இல்லைன்னு ஒரு பொய் தகவலை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றம் நடக்கும் போதும் அந்த குற்றத்தை மறுப்பதும் அந்த குற்றத்தை நீர்த்து போகக்கூடிய செயல்களை செய்கிறார்கள். குற்றத்தை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்றால் அவங்களும் ஒரு கொள்கை ரீதியில் செயல்படணும். இதுல நீதிமன்ற அவமதிப்பு என்பது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அவமதித்தான் போட முடியும். ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட கண்காணிப்பாரையும் தற்காலிக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை இன்று வரை தமிழக அரசு எந்த வழக்கிலும் கடைபிடிக்கவில்லை. அரசை விமர்சிக்கும் எதிர்க்கட்சியினரை நீதிமன்றத்தை சாதகமாக பயன்படுத்தி ஜெயலலிதா வழக்கு தொடுப்பதாகவும் இதற்கு உச்சநீதிமன்றம் தக்க தீர்ப்பு வழங்கும் என்றும் சந்துரு தெரிவித்தார். நாமக்கல் அருகே முன்விரோதம் காரணமாக தந்தை மற்றும் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள புளியமரத்துக்காட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஐயாவு மாராயி தம்பதியர். இவர்களுக்கு செல்வம் என்ற மகளும் சிவகுமார் என்ற மகனும் உள்ளனர். இவர்களுக்கும் மாரப்பன் என்பவருக்கும் நிலம் தொடர்பான தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று வீட்டின் வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த ஐயாவு மற்றும் அவரது மகன் சிவகுமாரை மர்ம நபர்கள் 2 பேர் அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். அப்போது அதனை தடுக்க வந்த மாராயிக்கும் அரிவாள் வெட்டு விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக தந்தை மகன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ராசிபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் முதல் பெண் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் பிடிபி கட்சித் தலைவர் மெஹபூபா முப்தி. பாஜக பிடிபி கட்சிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததை அடுத்து கடந்த 24ஆம் தேதி ஸ்ரீநகரில் மெஹபூபாவின் இல்லத்தில் பிடிபி கட்சி எம்எல்ஏக்கள் கூடி அவரை முறைப்படி சட்டசபை கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். இதனிடையே ஆட்சி அமைக்க ஆளுநர் ஓரா மெஹபூபாவிற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் நாளை காலை 11 மணிக்கு முதல் பெண் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார். விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். செய்திகள் தொடர்கின்றன. கேப்டன் விஜயகாந்த் ஆட்சியில் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என கேப்டன் விஜயகாந்த் அணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் பேசிய அவர், அண்மையில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதற்கு தற்போதுள்ள அதிமுக அரசே காரணம் என்று கூறினார். கேப்டன் விஜயகாந்த் ஆட்சியில் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்.
விவசாயிகள் வாழ்வு நொறுங்கி போய்விட்டது. எவன் கேட்பான்? விவசாயி அடிச்சா அவன் பொருளை ஜப்தி பண்ணா செத்தா சாகட்டும். இந்த மனப்பான்மை ஜெயலலிதா முதல் மத்திய சர்க்கார் வரை யானைக்கு தன் பலம் தெரியாது. அவன் எந்திரிச்சானா அவ்வளவுதான் முடிஞ்சது. பிறகு எவனும் ஜோறு சாப்பிட முடியாது. அதனாலதான் நாளான்னைக்கு தெய்வசிகாமணி தலைமையில் உள்ள 48 விவசாய சங்கங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழகமெங்கும் ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்கிறது. கருத்து கணிப்பு வெளியீடு சில கட்சிகளை இழுப்பதற்கான வேலை என்று வைகோ விமர்சித்தார். சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலமாக செயல்படாத ஜெயலலிதா அரசு மக்களை பாதிக்கும் சுங்கச்சாவடிகள் குறித்து கவனம் செலுத்தாமல் அலட்சிய போக்குடன் நடந்து கொண்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோதுதான் சுங்கச்சாவடி விதிகள் வகுக்கப்பட்டதாகவும் தற்போது பாஜக அரசும் அந்த ஒப்பந்தங்களையே செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். சுங்கச்சாவடிகள் அமைத்து தனியார் கட்டாயமாக சுங்கவரி வசூல் செய்வது மக்கள் தலையில் இரட்டை வரி விதிப்பது போல் இருப்பதாகவும், எனவே தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள சுங்கவரி கட்டண உயர்வை உடனே திரும்பப் பெறுவதுடன் சுங்கச்சாவடிகளையும் படிப்படியாக மூட வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் தேமுதிகவில் இணைந்தனர். சென்னை ராயபுரம் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது கட்சியில் இணைந்தவர்களை எழும்பூர் தொகுதி தேமுதிக எம்எல்ஏ நல்லதம்பி சால்வை அணிவித்து வரவேற்றார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் குறைந்தபட்ச செயல் திட்டம் தொடர்பான துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. அப்போது வரும் தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு வாக்களித்தால் ஊழலற்ற, மது இல்லாத ஆட்சி தமிழகத்தில் அமைக்கப்படும் என்றும், விவசாயிகளுக்கு நல்லாட்சி அமைக்கப்படும் என்றும் எடுத்துரைக்கப்பட்டது. சென்னை மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அணியின் செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஏ.எம். காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கேவி குப்பம் பகுதியில் பேருந்து நிலையம், விற்பனை கூடங்கள் மற்றும் தொழிலாளர்களிடையே கேப்டன் விஜயகாந்த் அணி நிகழ்த்தப் போகும் சாதனை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. பொள்ளாச்சி அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி மது ஏற்றி வந்த லாரியை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள வடக்கிப்பாளையம் சாலை பிரிவு சந்திப்பில் டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு வரும் மது பிரியர்களால் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக கூறி இப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் 2 மாத காலத்தில் அந்த கடையை அகற்றுவதாக உறுதியளித்த அதிகாரிகள் 5 மாதங்களாகியும் அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி இளைஞர்கள் அந்த கடைக்கு மது ஏற்றி வந்த லாரியை சிறைபிடித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த அறிவியல் விளையாட்டுப் போட்டிகளுடன் நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இயக்குநர் கணேஷ்குமார் கலந்து கொண்டார். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கல்லூரி முதல்வர் கோப்பைகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மகாத்மா காந்தியடிகள் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஆகியோரை முன்மாதிரியாக கொண்டு மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நாகமுத்து தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சத்தியம், அர்ப்பணிப்பு, நேர்மை ஆகியவற்றை மருத்துவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக் கொண்டார். கும்பகோணம் அருகே தான் வளர்த்த மரம் வெட்டப்பட்டதால் மனமுடைந்த விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கும்பகோணம் அடுத்த இளந்துறை பகுதியைச் சேர்ந்தவர் கலியமூர்த்தி. இவர் அருகே இருந்த கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து மரங்களை வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதில் இருந்த புளிய மரம் ஒன்றை அப்பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் வெட்டியுள்ளனர். இதனால் மனமுடைந்த கலியமூர்த்தி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார்.
அவர் மீன் வியாபாரம் செஞ்சு குழப்பம் நடத்திருக்காரு. அந்த ஊரில் உள்ள ஒரு 5 பேர் சேர்ந்தவங்க அவருக்கு ரொம்ப இடைஞ்சல் அவங்க இடத்துல ஆக்கிரமிச்சதுனால அவருக்கு ரொம்ப தாக்கியிருக்காங்க. அவர் மன உளைச்சல் தாங்க முடியாமல் மருந்து கொடுத்துட்டாரு. அதை கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காக பண்ணியிருந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி வாங்காமல் இருந்தோம். ஏன்னு அவங்க வந்து திரும்ப டிஎஸ்பி வந்து விசாரணை பண்ணார். என்னதுன்னு கேட்டால் அவங்க இன்னும் இது வரைக்கும் அக்யூஸ் யாரும் இன்னும் பிடிக்கவே இல்லை. பிடிச்சா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். டிஎஸ்பி வந்து இப்போ உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்கிற பேரில் தான் நாங்கள் பாடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதனிடையே கலியமூர்த்தியின் மரணத்திற்கு காரணமான நபர்களை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் சமரசம் பேசியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பொள்ளாச்சியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்டு 5,85,000 ரூபாய் அரசு பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் தேவகுமாரி தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே சென்ற வால்பாறை கீழ்நிரார் அணையின் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் ஜான் பாட்ஷாவின் காரை மடக்கி சோதனையிட்டதில் உரிய ஆவணங்களின்றி 5,85,000 ரூபாய் பணம் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பொள்ளாச்சி தாலுகா அலுவலகத்தில் அதனை ஒப்படைத்தனர். ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட அரசு பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவம் அரசு அதிகாரிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடியில் பங்குனி திருவிழாவை ஒட்டி ரிஷிய முகபர்வதம் வாகனத்தில் எழுந்தருளிய ராஜகோபால சுவாமியை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். வைணவ ஸ்தலங்களில் முக்கிய ஸ்தலமாக விளங்கும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலின் பங்குனி திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. நிகழ்ச்சியின் 8ஆம் நாளன்று ரிஷிய முகபர்வதம் வாகனத்தில் பட்டாபி பிராமர் திருக்கோலத்தில் எழுந்தருளிய ராஜகோபால சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் வேலூர் கேவிக்குப்பம் பகுதியில் உள்ள திருமால் கோவிலில் நடைபெற்ற புஷ்ப பல்லக்கு விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பெரம்பூரில் உள்ள விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு ஆன்மீக உரையாற்றினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். செய்திகள் தொடர்கின்றன. தமிழர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் சிங்களர்கள் வாழ்விலும் மகிழ்ச்சி ஏற்படும் என இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா கூறியுள்ளார். இலங்கையின் கிழக்கு மண்டலத்தில் உள்ள எராவூர் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினரின் பிரச்சினைகளை முந்தைய அரசுகள் கண்டு கொள்ளாததால் தான் அவர்கள் ஆயுதம் ஏந்தும் நிலைமைக்கு சென்றதாகவும் இனி ஆயுதம் ஏந்தும் எண்ணம் மக்களிடம் ஏற்படக்கூடாது என்றும் கூறினார். நாட்டின் வளர்ச்சி என்பது குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இருக்கக்கூடாது என தெரிவித்த அவர் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து என அனைத்து துறைகளிலும் அனைத்து சமுதாயத்தினருக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். சிறுபான்மை தமிழர்களும் இஸ்லாமியர்களும் நல்லிணக்கத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால்தான் நாமும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை சிங்களர்கள் உணர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சிறுபான்மையினர் பயனடையும் வகையில் உருவாக்கப்படும் புதிய அரசியலமைப்பு பற்றிய முழு விவர அறிக்கை இந்த மாத இறுதியில் வெளியிடப்படும் என்றும் அதிபர் சிறிசேனா அப்போது தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்த நீதிபதி மகேந்திர பூபதியை நீதிமன்றம் இடைநீக்கம் செய்தது சரியான நடவடிக்கை என்று IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார்.
மக்கள் பாறை என்னும் அமைப்பை சென்னையில் துவக்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மதுவிலக்கு குறித்து பொதுமக்களிடையே போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். அதிகாரி மட்டத்திலான ஊழலை ஒழித்தால் மட்டுமே தமிழ்நாடு முன்னேறும் என்றும் தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்த நீதிபதி மகேந்திர பூபதியை நீதிமன்றம் இடைநீக்கம் செய்தது சரியான நடவடிக்கை என்றும் சகாயம் அப்போது கூறினார். என்னுடைய கடமையை நான் செய்திருக்கிறேன். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு இணங்க நான் மிகச்சரியாக என்னுடைய விசாரணையை நடத்தி ஒரு விரிவான ஒரு அறிக்கையை நான் சமர்ப்பித்திருக்கிறேன். இப்பொழுது அது உயர்நீதிமன்றத்தினுடைய பரிசீலனையில் இருக்கிறது. எனவே நான் நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி நான் எதுவும் சொல்ல இயலாது. பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதே உயர்நீதிமன்றம் இதில் மிகச்சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. எனவே தொடர்ந்து இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். மதுவை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த இளைஞர்களிடத்திலே விழிப்புணர்வைத்தான் நம்மளவில் அதை ஏற்படுத்த முடியும். அந்த அளவில் தான் நாம் செயல்பட முடியும். தஞ்சையில் நகைக்கடை உரிமையாளரை சரமாரியாக வெட்டி அவரிடமிருந்த 40 பவுன் நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தஞ்சை ஜவுளி செட்டி தெருவைச் சேர்ந்தவர் தனபால். தெற்கு ராஜவீதியில் நகைக்கடை நடத்தி வரும் அவர் வழக்கம் போல் தமது கடையை பூட்டிவிட்டு நகைகளுடன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது தனபாலை வழிமறித்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி 40 பவுன் நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனையடுத்து அதனை மீட்ட பொதுமக்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனம் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். நைட் அரௌண்ட் 8:30க்கு தனபால் சொல்லி ஒருத்தருடைய கடையை ஜுவல்லரி கடையை மூடிட்டு அதை சில ஜுவல்ஸ் எல்லாம் பேக்ல எடுத்துட்டு வர்றாரு. வரும்போது வீட்டுக்கு பின்னாடி ஒரு சந்தில் ஒரு லேன் இருக்கு, சின்ன லேன். அது வெளியே வரும்போது சைக்கிள் வர்றாரு. அப்போ 2 பேர் யாரோ பைக்கில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. அவர் வந்து இவங்க அசால்ட் பண்ணிட்டு அந்த பேக் எடுத்துட்டு போனதாக ஒரு இன்ஃபர்மேஷன். அதை ஃபாலோ பண்ணிருக்கோம். இப்போ என் ரூட்டில் செக் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வெஹிக்கிள் செக்கிங் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. அவங்களை எல்லாம் அலர்ட் பண்ணிருக்கோம். ஃபாலோ பண்ணிட்டு அக்யூஸ்ட் நம்ம செக்யூர் பண்ணிடலாம். தஞ்சையில் நகைக்கடை இரவு காவலாளியை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்க முயற்சி நடந்த சில நாட்களிலேயே அதே பகுதியில் மீண்டும் ஒரு கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. தனியார் பள்ளியில் கல்வி இயக்க வட்டார வலை மையம் மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பாக நடைபெற்ற இவ்விளையாட்டுப் போட்டியை பள்ளி தாளாளர் ரங்கநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஓட்டப்பந்தயம், பந்து எறிதல், நொண்டியாட்டம் போன்ற பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மினி மாரத்தான் ஓட்டத்தில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். உடற்பயிற்சியின் அவசியத்தையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் இந்த போட்டி நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தூரம் 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த ஓட்டத்தில் பிரபல பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் உட்பட சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாரத்தான்ல வந்து ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள்லாம் எல்லாம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. வயசானவங்களும் கலந்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ரன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் இவருக்கும் ஒன்னா படிச்சோம், இப்போ ஒன்னா ஒர்க் பண்றோம். 2 பேரும் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் எடுத்திருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு வின் பண்ணதுல. இதனால ரொம்ப ஹெல்த்தா இருக்கும். இந்த மாதிரி ரன்னர்ஸ் எல்லாம் அடிக்கடிக்கு ஆர்கனைஸ் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த காலத்துல எவ்வளவு என்விரான்மெண்ட்லாம் ரொம்ப பொல்யூஷனா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ரன்னர்லாம் நிறைய பண்ணும்போது நான் உடம்புக்கு தேவையான எனர்ஜிலாம் நிறைய கெயின் பண்ணிக்க முடியுது. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் அணி இன்று பலப்பரட்சை நடத்துகின்றன. கடந்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கிய 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் தோல்வியடைந்து தொடரை விட்டு வெளியேறின. இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியன. இந்நிலையில் இறுதிப் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்து அணி 2010ஆம் ஆண்டும், மேற்கிந்திய தீவுகள் அணி 2012ஆம் ஆண்டும் சாம்பியன் பட்டம் பெற்றது.
எனவே எந்த அணி இரண்டாவது முறையாக உலகக்கோப்பையை வெல்லப் போகிறது என்று இரு நாட்டு ரசிகர்களும் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். இரு அணிகளுமே உலகக்கோப்பையை வெல்ல கடுமையாக போராடும் என்பதால் இன்றைய போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்டம் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன்.